விரைவில் நடைபெறவுள்ள 16வது ஜோஹர் மாநில தேர்தலில் மஇகா வழக்கம் போலவே 4 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக நம்பகமான கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் தேசிய முன்னணி கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீட்டை வலுப்படுத்தும் நோக்கில் அம்னோவுடன் ஒரு தொகுதி கைமாறிக் கொள்ளப்படக்கூடும். இதன்படி மஇகா வசமிருந்த தெங்காரோ தொகுதி அம்னோவுக்கு வழங்கப்படலாம் என கட்சி வட்டாரம் கூறியதாக மலேசியா கீனி கூறியுள்ளது. இந்திய வாக்காளர்கள் அதிகமாக உள்ள மற்றொரு சாதகமான தொகுதி மாற்றாக மஇகாவுக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அது எந்த தொகுதி என்பது இன்னும் தெரிய வரவில்லை. அதேவேளையில் கடந்த மாநில தேர்தலைப் போலவே கமலா, புக்கிட் பத்து மற்றும் கஹாங் ஆகிய 3 தொகுதிகள் மஇகா வசமே நீடிக்கும் என தெரிகிறது. தெங்காரோ மாநில மஇகா தலைவரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி வகிக்கும் தொகுதியாகும். மே 17ஆம் தேதி மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் ஜோஹர் தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஜோஹர் தேசிய முன்னணி சந்திப்பில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் கமலா, தெங்காரோ, கஹாங் ஆகிய 3 தொகுதிகளில் மஇகா வேட்பாளர்கள் வென்றனர். மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் புக்கிட் பத்து தொகுதியில் தோல்வியுற்றது. ஜூன் 1ஆம் தேதி ஜோஹர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து அங்கு தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். SPM தேர்வில் மாணவர்கள் தாய்மொழி பாடத்தை பதிவு செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் நிர்வாக கெடுபிடிகளை கல்வி அமைச்சு உடனடியாக களைய வேண்டும் என PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சிவமலர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழ் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களில் 2024இல் SPM தேர்வின் போது வெறும் 7609 பேர் மட்டுமே தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்துள்ளனர். இந்த 45 விழுக்காடு வீழ்ச்சி கவலையளிப்பதாக கூறியுள்ள சிவமலர், இடைநிலைப் பள்ளிகளில் தமிழ் மொழி கல்விக்கான அணுகல் முறை மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்து இது பல கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டார். இடைநிலைப் பள்ளிகளில் தமிழ் மொழி பாடப்பதிவை எளிதாக்க வேண்டும் என 2023லேயே பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டிருந்த நிலையிலும் கடந்த ஆண்டு ஸ்லாங்கோர் பாங்கில் 4 மாணவர்களுக்கு பதிவு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் இன்னும் தொடர்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கல்வி பெறும் அடிப்படை உரிமை அதிகாரத்துவத்திற்கு பலியாக கூடாது என்றும் கல்வி அமைச்சு முறையான மற்றும் நிலையான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்றும் சிவமலர் கணபதி கேட்டுக்கொண்டுள்ளார். மறைந்த பாஸ் ஆன்மீக தலைவர் டத்தோ நிக் அப்துல் அசீஸின் பேரன் நிக் அலிஃப் ஐமான் அப்துல் அரிஃபாமியை புருவாஸ் அம்னோ தொகுதி தலைவர் அசார் ஹமாட் அறிந்ததாக கூறப்படும் புகாரை பஹாங் போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். மே 20ஆம் தேதி பஹாங் ஜண்டா பைக்கில் நடைபெற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கொத்தபாரு போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்யப்பட்டது. அரசியல் ரீதியான விவாதத்தின் போது அசார் ஹமாட் தனது இடது கன்னத்தில் அறைந்ததாக கிளந்தான் UITM மாணவர் பிரதிநிதித்துவ மன்ற தலைவரான நிக் அலிஃப் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை அசார் ஹமாட் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நிக் அலிஃப் தனது நண்பரின் உறவினர் என்பதால் நட்பு ரீதியிலேயே அவரது கன்னத்தை தொட்டதாகவும் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சம்பவம் பஹாங்கில் நடந்ததால் வழக்கின் முழு விசாரணை பஹாங் போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கிளந்தான் போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. மலேசிய படைப்பாளிகளை உங்கள் திறனை உலக அரங்கில் காட்டிட ஒரு அரிய வாய்ப்பு. வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வழங்கும் குறும்படம் போட்டி 2026. இளம் இயக்குநர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், தொழில்நுட்பர்கள் என அனைவருக்குமான பொன்னான களம். கவரும் வகையில் கதை சொல்லும் திறமை இருக்கிறதா? உங்கள் கற்பனையை திரையில் காட்ட தயாரா? சிறந்த படைப்புக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு
10,000 ரிங்கேட். இரண்டாம் பரிசு 6,000 ரிங்கேட். மூன்றாம் பரிசு 4,000 ரிங்கேட். ஆறுதல் பரிசு 500 ரிங்கேட். மலேசிய படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களின் திறமைகளை உலகம் காணட்டும். பதிவுக்கான இறுதி நாள் ஜூன் 25. இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் கதை உலகத் திரையில் வெற்றி கதையாக மாறலாம். வணக்கம் மேக்ஸ், திறமைகளை இணைக்கும் ஒரு புதிய தளம். இது ஒரு போட்டி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கான ஒரு தேடல். பதிவுக்கு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள். சபா ராணாவ் மாவட்டத்தில் உள்ள குண்டாசாங் பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஒன்று நிகழ்ந்ததாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மேட் மலேசியா தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 2.9 பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. ராணாவ் நகருக்கு வடமேற்கே சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இதன் மையப்புள்ளி அமைந்திருந்தது. அதிகாலை வேளையில் ஏற்பட்ட இந்த அதிர்வுகள் குண்டாசாங் மற்றும் ராணாவ் சுற்றியுள்ள சில பகுதிகளில் லேசாக உணரப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், அரசாங்க கட்டிடங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பொது உடைமைகளுக்கும் கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டதாகவோ அல்லது எவருக்கும் காயம் ஏற்பட்டதாகவோ தகவல்கள் இல்லை என சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நிலைமை தற்போது முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் மற்றும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தொடர் நில அதிர்வுகள் ஏதேனும் ஏற்படுகிறதா என்பதை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய படைப்பாளிகளை உங்கள் திறனை உலக அரங்கில் காட்டிட ஒரு அரிய வாய்ப்பு. வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வழங்கும் குறும்படம் போட்டி 2026. இளம் இயக்குனர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், தொழில்நுட்பர்கள் என அனைவருக்குமான பொன்னான களம். கவரும் வகையில் கதை சொல்லும் திறமை இருக்கிறதா? உங்கள் கற்பனையை திரையில் காட்ட தயாரா? சிறந்த படைப்புக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 10,000 ரிங்கேட். இரண்டாம் பரிசு 6,000 ரிங்கேட். மூன்றாம் பரிசு 4,000 ரிங்கேட். ஆறுதல் பரிசு 500 ரிங்கேட். மலேசிய படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களின் திறமைகளை உலகம் காணட்டும். பதிவுக்கான இறுதி நாள் ஜூன் 25. இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் கதை உலகத் திரையில் வெற்றி கதையாக மாறலாம். வணக்கம் மேக்ஸ், திறமைகளை இணைக்கும் ஒரு புதிய தளம். இது ஒரு போட்டி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கான ஒரு தேடல். பதிவுக்கு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள். ஜோஹர் பாருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 10வது மாடியிலிருந்து தனது பச்சிளம் பெண் குழந்தையை கீழே வீசி கொலை செய்த குற்றச்சாட்டில் 22 வயது பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மே 2ஆம் தேதி அங்குள்ள அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடத்தில் பச்சிளம் குழந்தை ஒன்றின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசாருக்கு புகார் கிடைத்தது. தீவிர விசாரணைக்கு பிறகு நேற்று மதியம் சுல்தானா அமினா மருத்துவமனை வளாகத்தில் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். குழந்தை உயிருடன் இருக்கும்போதே 10வது மாடியிலிருந்து வீசப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொலை குற்றமாக கருதப்படாத மரணத்தை விளைவித்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளம் தாய் மீது இன்று ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட உள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். வணக்கம் மேக்ஸ்,
உங்கள் புதிய ஓடிடி உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. பினாங்கு நிபோங் தபாலில் உள்ள ஒரு மளிகை கடையில் 27 வயது இளைஞர் ஒருவரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி கொள்ளையடித்து சென்ற இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தாமான் பிஸ்தாரியில் உள்ள ஈஸி டு யூ மார்ட் கடையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கொள்ளையர்களில் ஒருவன் முகமூடி அணிந்தும் இன்னொருவன் கத்தியுடனும் நுழைந்து அங்கிருந்த இளைஞரை தாக்கியுள்ளனர். இதில் அந்த இளைஞரின் தலை மற்றும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. கடையிலிருந்து 500 ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் சிகரெட் பெட்டிகளை அவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் கொள்ளையர்கள் தப்பிக்க பயன்படுத்திய வாகனம் வெளிநாட்டு பதிவு எண்ணை கொண்டது என போலீசார் கண்டறிந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர் சன்வே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம், உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாத்திடீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.